வெல்கம் டு தர்மி விலாக்ஸ். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா சொல்லுங்க, ஐபிஎல் வரப்போகுது. எந்த டீம் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு இந்த வருஷம்? எந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்பயும் சென்னை தான். அதுக்கப்புறம் மும்பை டீம் தான். இவனுங்களை இது வரைக்கும் யாரும் தொட்டதும் இல்ல, தொட போறதும் இல்ல. எதனால சென்னை மும்பை சொல்றீங்க? ஏன் ஆர்சிபி எல்லாம் ஜெயிக்காதா? ஈசால கப்பு நம்புது. சிபி எப்பவுமே ஜெயிச்சிருக்கு, இப்ப ஜெயிக்கிறதுக்கு எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இது மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அவங்க ஒரு ஆசை தான் பண்றாங்க. அவங்க ஆசை வெறும் ஆசை இல்ல, இப்ப 18 இந்த வருஷம் ஆர்சிபி. விராட் கோலி ஜெர்சி நம்பரும் 18 வருஷம் மாலை போடுற மாதிரி ஆயிடும் அது. ஓம் சுவாமியே. அப்போ இனிமேல் தோக்குறதுல குருசாமி ஆயிடுவாங்க ஆர்சிபி. நல்ல பிளேயர்ஸ் தான். எதனால சென்னை மும்பைன்றீங்க? சென்னை வந்து ஏன்னா சென்னையில பிறந்தாரு, அதனால சென்னை. மும்பைல அவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் இருக்கா, அதனால மும்பை. மும்பை ஐயோ சாமி, வேற ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்ன பிடிச்சவங்க, வேற யாரும் சொல்லி. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எனக்கு சென்னையில டோனி பிடிக்கும். நான் பிறந்தது சென்னை, எல்லா சென்னை டீம். சென்னை தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் ஹைதராபாத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டீம்? ஆமா, அது பேட்ஸ்மேன் பாலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்பயுமே நல்லாதான் இருக்காங்க, அழகா இருக்காங்க, நல்லா ஆடுவாங்களா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஹைதராபாத்ல உங்களுக்கு யாரு பிடிக்கும்? பேட் கமின்ஸ் bowling தான். நீ நினைக்கிறத விட ரொம்ப கெட்டவன் நான். பேட் கமின்ஸ் அவங்க. ஓகே, அப்புறம் வேற யாரும் ஆள் பிடிக்கும் அந்த டீம்ல? ஓப்பனிங் யார் அந்த டீம்ல? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு எதிரியா இருப்பாரு. இப்போ டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? இந்த டீம்ல நமக்கு எதிரியா தான் இருக்காரு, சென்னைக்கு எதிரியா தான். ஹைதராபாத் காரணம் இருங்க. நீங்க சென்னை மும்பை மெயினா மும்பைக்கு தான் எதிரியா இருப்பாரு, ஏன்னா மும்பை தான் ப்ளூ சட்டை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? லாஸ்ட் டைம் வின் பண்ண கேகேஆர் வின் பண்ண வாய்ப்பு இல்லையா? அந்த வாட்டி ட்ரை பண்ணோம். ஆனா என்ன பத்தி சென்னை வின் பண்ணணும்னு ஆசை. எதுக்காக சென்னை வின் பண்ணி? சென்னையில நீங்க பிறந்திருக்கிறதா அது ஒரு காரணம் தானா? இல்ல தோனியோட கடைசி ஐபிஎல் இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தோனி இல்லாம சென்னையில வேற யாரும் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா? ஜடேஜா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ருத்ராஜ் ருத்ராட்ச கொண்டே பிடிக்கும். அவரு கொட்டையை பார்த்து என்ன பண்ண? சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சுத்தி இருக்கிறவங்க அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான். நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? ருத்ராஜா சரி, நீங்க மேட்சுக்கு போவீங்களா? நீங்க இல்லைங்க, டிவில தான் மேட்ச் பார்த்துருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணி போ அப்படின்னாங்கன்னா போவீங்களா மேட்சுக்கு? கண்டிப்பா. அப்ப டிக்கெட் கிடைக்கலன்னு தான் ஒரு நாள் போல. ஆமாங்க, ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல. ட்ரை பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நான் என்ன கேக்குறேன், மத்ததுக்கெல்லாம் ரேட் அதிகமாகுதுன்னா குத்துட்டு போறீங்க, இதுக்கு மட்டும் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? இப்போ நீங்க சென்னை டீம்ல இருக்கீங்களா? எந்த பிளேயரா இருக்க ஆசைப்படுறீங்க? டோனி ஆகணும் ரொம்ப ஆசை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, டோனி என்ட்ரன்ஸ் ஃபுல்லா வந்தாலே அது ஒரு ஆரவாரமா இருக்கும். அவர் பேட்டிங் வந்து 6th 7th அந்த மாதிரி தான் அவங்க இறங்குறாரு. ஆனா அது வரைக்கும் எல்லாரும் எப்போ டோனி வருவார்னு எதிர்பார்ப்போம். நல்லா பேட்ஸ்மேன்ஸ் கூட டோனிக்காக அவுட் ஆகணும்னு சொல்லி கேக்குறாங்களே, இது என்ன நியாயம்? ஆமா, அப்படி இருக்க கூடாது. நம்ம சென்னை ஜெயிக்கணும் தான் யோசிக்கணும். டோனி ஜஸ்ட் இல்ல இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ எப்படின்னா 2500 டிக்கெட், அதை பிளாக்ல தான் நிறைய பேர் வாங்குறாங்க. 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. ஒரே ஒரு காரணம், தோனி ஆறதை பார்க்கணும். அப்ப தோனியே ஆறதை பார்க்கலன்னா அவங்களுக்கு வந்து அந்த காசை கொடுத்ததே வந்து இதாவாத மாதிரி ஆயிடுமே, வேஸ்டா போயிடுமே அவங்களுக்கு. அவங்களுக்கு வர்றது என்ன, தோனி ஒரு 5 பால் ஆடும், ஒரு 2 6 அடிக்கணும், அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ஆமாங்க, ஆனா அவர் டீம் அவரே நினைக்க மாட்டாரு. அவர் டீம் ஜெயிக்கணும் தான் அவரே நினைப்பாரு.
சரிங்களா? அவர் நினைக்கிறாரு, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா மக்கள் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது தோனி வந்து ஆடுறத பார்க்கணும். இப்போ முதல் மேட்ச் மும்பை கூட அது நம்ம கிரவுண்ட்லயே அது உங்க 2 தலை ஆடுறாங்க, ரோஹித் சர்மா, தோனி. யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன 2 ஃபேவரட் டீம்ஸ் ஆட போகுது. சிஎஸ்கே என் ஃபேவரட் ரோஹித் சர்மா வந்தாலும் சென்னை கோசம் நான் கண்டிப்பா சென்னை தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். எதனால ஃபேவரட் உங்களுக்கு ரோஹித் சர்மா? ஒரு பேட்டிங் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஹிட்மேன். அவர் வந்து ஒரு செஞ்சுரி கோசம்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. டீம் ஸ்கோரை எதிர்க்கணும், நிறைய ஸ்கோர் வரணும் கோசம் அதிரடியாக ஆடுவார். அது வந்து அப்ப யார் செஞ்சுரி கோசம் ஆடுறாங்க? சச்சினா? அப்படிதான் நான் சொல்றேன். நான் ரோஹித் மட்டும் தனியா ரோஹித் இதுக்கு தான் பிடிக்கும். அப்போ விராட் கோலியா செஞ்சுரிக்காக ஆடுறது? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து 50 ஓவர் நின்னா இல்ல, எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்டாண்டிங் தான், நின்னு தானே வந்து வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? வழி நடத்தணும், பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் சான்சஸ். ரொம்ப சூப்பர் அவர். ஒரு பெங்களூர் டீம் வந்தால் தான் அவருக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அவர் மட்டும் தான் விளையாடுறாரு தவிர அவர் தவிர்த்து யாரும் பெங்களூர்ல ஆட மாட்டேன்றாங்க. ஏன் எல்லாரும் பெங்களூர்ல தான் ஆனாங்க? பெங்களூர் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பேட்டிங் வேற சொல்றேன், அவர் மட்டும் தான் சிறப்பா செயல்படுறாரு, மற்ற யாரும் அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட மாட்டாங்க. இல்ல, எனக்கு என்னவோ டீம் மேனேஜ்மெண்ட்டே தப்பா தெரியுது. ஏன்னா கோலியை மட்டும் பெரிய பிளேயரா காட்டணுன்றதுக்காக கோலியை தவிர எல்லா சின்ன சின்ன பிளேயரா எடுக்கிறாங்களோ இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு அந்த டீம்ல, ஆர்சிபில. ஏன்னா பெரிய பிளேயர்லாம் ஆக்ஷன்ல வந்தாங்க, கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம், ரிஷப் பண்ட் எடுத்துக்கலாம், ஏன் எடுக்கல பெங்களூர்? உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. ஏன்னா கோலியை மட்டும் அவங்க பிராண்டா காமிச்சு மத்த பிளேயர்லாம் அமுக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அது உங்களோட கருத்து என்ன இருக்கு அதுல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த அப்படிதான் இருக்காது. இல்ல, எடுத்துருக்கலாமே. கேஎல் ராகுல் கம்மியா தானே போனார், அழகா ஆர்சிபில ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கலாம், எடுத்து கேப்டனா கூட போட்டுக்கலாம். பட்டிதாரா போறதுக்கு ராகுல கேப்டனா போட்டுக்கலாம் எடுத்து. போகலாம். ராகுல் நல்ல பேட்ஸ்மேன், கீப்பர், ஒரு எடுத்து நல்ல யூஸ்ஃபுல் இருக்கு. ஏன் எடுக்கல, அதான் என்னோட கேள்வி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏலத்துல எந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நம்ம இங்கிருந்து பேசிடுவோம். அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல, புவனேஸ்வர் குமார் 10 கோடி கூட எடுத்திருக்காங்க, அதை பத்தி இன்னும் ஒரு கருத்து, உங்க கருத்து? ஆர்சிபில நல்ல போலர். 10 கோடிக்கு ஒருத்தா பொருள் அந்த மாதிரி இருக்காருமா ஒருத்தாங்கன்னு தெரியல. பட் ஆனா இப்ப அவரு அந்த அளவுக்கு ஃபார்ம்லயும் இல்ல அவரு. பட் ஆனா நல்ல போலர் அவரு. இப்போ நீங்க இப்போ வந்து சென்னையில இருக்க பிளேயர் ஓகே, சென்னையில இருந்து மத்த இதுல இருக்க பிளேயர் யாராவது ஒரு ஆள் சென்னைக்கு எடுத்துட்டு வரணும்னா நீங்க யார் உங்க ஃபேவரட் பிளேயர் யார் எடுத்துட்டு வரணும்? சுபம் கில் எடுத்துட்டு வரணும். சுமன் கில். அப்ப ரோஹித் சர்மா உங்க ஃபேவரட் பிளேயர், நீங்க இப்ப கில்ல கூப்பிடுறீங்க? சுபம் கில் எடுத்துட்டு வரலாம். ஏதாவது ஒண்ணு பேசிடுறா, சும்மா அதையே பாத்துக்கிறேன். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இல்ல, 10 டீம் இருக்குல்ல, இப்ப 10 டீம்ல உங்களுக்கு எந்த டீமோட ஓனர் ரொம்ப பிடிக்கும்? காவியா மாறனா இல்ல அந்த ஷாருக் கான்லாம் பிடிக்காதா? அப்போ பிரீத்தி சிங் தான் நல்லா பிடிக்கும். இந்த 18 வருஷம் இந்த மொத்த ஐபிஎல்லையே சென்னை மட்டும் இல்ல, எல்லா டீம்லயும் உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர் யாரு? எனக்கு யுவராஜ் சிங் பிடிக்கும். ஏன்? பஞ்சாப் டீம்ல 6 பாலுக்கு 6 6 அடிச்சார்ல. அந்த அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மேட்ச் 6 பால் 6 6 அடிக்கும் போது? மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். மேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? எங்க உட்காந்து மேட்ச் பாத்தீங்க? என்ன இது? வீட்டுல டிவில Yeah.